பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்ற செய்தி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்திருக்கிறது. எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லை என்று ஒன்றிய அரசு மார்புகளை தட்டி கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒன்றிய அரசை என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், திடீர் விலையேற்றம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நாங்கள் மோட்டார் நடத்தக்கூடியவர்கள் வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் லஞ்ச லாவண்யம். இன்று காலை பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 14 காசுகளும் டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் 11 காசுகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஒட்டுமொத்த மோட்டார் நடத்தக்கூடியவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களினுடைய தலை மீது விழக்கூடிய பேரிடியாக பார்க்க விரும்புகிறோம். இந்த விலையேற்றம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்திருக்கிறது. எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சமையல் எரிவாயினுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுங்க கட்டண உயர்வு, அதனைத் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்ற செய்தி இது பேரிடியாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதாவது இது போன்ற முகாந்திரம் இல்லாத, அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லை என்று மார்த்தட்டிக்கிறது. ஒன்றிய அரசு மார்புகளை தட்டி கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒன்றிய அரசை என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், 4 ஆண்டுகளாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $55 மட்டுமே இருந்தது. இப்பொழுதுதான் அந்த கச்சா எண்ணெயின் விலையெல்லாம் போரின் காரணமாக, ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக உயர்த்தப்பட்டதாக செய்தி வருகிறது. ஆனால் ஒரு பேரல் $55 விற்கும் பொழுது 92 ரூபாய் 93 காசு ஒரு லிட்டர் டீசல் விற்றது. 101 ரூபாய் 45 காசுகள் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்றது. அப்பொழுது கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கும் பொழுது, இவ்வளவு விலைக்கு விற்கப்பட்ட போது இந்த கொள்ளை லாபம் எல்லாம் யாருக்கு சென்றது என்ற பெருத்த சந்தேகமும் கேள்வியும் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். இப்பொழுது இந்த போரின் எதிரொலியால் இந்த திடீர் விலையேற்றம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நாங்கள் மோட்டார் நடத்தக்கூடியவர்கள் வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால், சுங்க கட்டண விலை உயர்வு, உதிரி பாகங்களுடைய விலை உயர்வு, ஓட்டுநர்கள் பற்றாக்குறை, ஆர்டிஓ அலுவலகங்களிலே மோட்டார் நடத்தக்கூடியவர்களுடைய குரல்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறது. சாலை வரி உயர்வு, பசுமை வரி உயர்வு, எதற்கெடுத்தாலும் லஞ்ச லாவண்யம். மாத தவணையை கட்ட முடியாமல் ஏராளமான லாரிகளும் வாகனங்களும் பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழல். இந்த நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றம் என்பது இது மோட்டார் நடத்தக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒன்றிய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். பொதுமக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க? பொதுமக்கள் ஏற்கனவே சாமானிய மக்கள், பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள், மளிகைகள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய அளவில் உயர்ந்திருக்கிறது. இந்த விலையையே எங்களால் சமாளிக்க முடியாமல் வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே சிலிண்டர் எரிவாயுகள் பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு, ஏற்கனவே இந்த தொழிற்சாலைகளில் பணி செய்யக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு இந்த விலையேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், இது இங்கே வாழக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒன்றிய அரசு மோட்டார் நடத்தக்கூடிய மக்களையும் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்ட இந்த விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இல்லையேல் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய ஆலோசனையின்படியும், அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய ஆலோசனையின்படியும் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாகவே நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்த போராட்டமோ, ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை ஒன்றிய அரசை நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம்.